வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன். அடுத்த கதையை சொல்றதுக்காக அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேர்களே. அதாவது இன்னைக்கு ஒரு வித்தியாசமான புது கதை. எப்பவுமே வித்தியாசமான கதைகள் தான். இன்னைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும் பாருங்க. கதையோட டைட்டில் பார்வை ஒன்றே போதுமே. நல்ல கேட்டீங்க, பார்வை ஒன்றே போதுமே தான் டைட்டில். 10,000 சொல் வேண்டுமா அப்படின்னு அடுத்த லைன் வரும். அதெல்லாம் கண்ணு பளிச்சுன்னு தெரியறவங்களுக்கு, கண்ணு கொஞ்சம் தெரியாம இருக்கிறவங்களுக்கு பாவம், பார்வையில்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. என்னைக்காவது நமக்கு பார்வை கிடைக்காதா? இந்த உலகத்தை நம்ம பார்க்க மாட்டோமா? எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பார்வைன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாவம், கண் திறந்த அப்புறம்தான் சில நாட்களுக்கு அப்புறம் பல விஷயங்களை பார்த்துட்டு ஐயோ பார்வை இல்லாம இருந்தாலே பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு கூட பலர் நினைக்க தோணும். அதாவது உலகத்துல நல்லதும் கெட்டதும் நிறைய இருக்கு, கலிகாலத்துல கெட்டது நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கும் நிறைய கண்ணில் படுது. அதாவது எல்லா விஷயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் கெட்டது தூக்கமா இருக்கா மாதிரி தெரியுது. அதுவும் கொஞ்சம் கணங்கட்டைகளுக்கு ரொம்பவே தெரியுது. ஆனா இது காலகாலமா நடக்கிற விஷயம்தான். எனக்கு 10 வயசு இருக்கிற போது எங்க அப்பா சொன்னாரு. எனக்கு ஒரு 20 வயசு அப்புறம் எங்க அப்பா தாத்தா 2 பேரும் சொன்னாங்க. எனக்கு ஒரு 30-35 வயசு ஆகணும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். உலகம் ரொம்ப கெட்டு போச்சப்பா அந்த காலத்துல எல்லாம். 45-50 வயசுல நம்ம குழந்தைலாம் வளர்ற போது ஐயோ என்னையா இது, அந்த காலத்துல நம்மளாம் அப்பானா எவ்வளவு பயப்படுவோம், அம்மானா எவ்வளவு பயப்படுவோம், இந்த காலத்து குழந்தைகளுக்கு பயமே நம்ம படிச்ச அப்படின்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி எவ்ரி 10-20 இயர்ஸ் இது சொல்லாத ஆளே கிடையாது. கடைசியில 2024 வந்து நிற்கிறோம் நாம. ஓகே, கதைக்கு வருவோம். அதாவது வித்தியாசமான கதைன்னு சொன்னேன், பார்வை ஒன்றை போதுமே டைட்டில்னு சொன்னேன். நம்ம நாயகன் சோமநாதன், சோமுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. இந்தியா தான் அவருக்கு ஜாகை. அதுவும் சென்னையில இருந்து ஒரு 60-70 மைல் தள்ளி திருநூர் அப்படிங்கிற ஊர்ல அழகா செட்டில் இருந்தார். இப்போ ஒய்ஃப் பாவம் கேன்சர் வந்து போயிட்டாங்க. அதனால தனிக்கட்டை ஆன உடனே பொண்கள்னா ஒரு ஊர்ல இருக்குது, ஒன்று பாம்பேல இருக்கு, இன்னொன்று கோவையில் இருக்குது. இருந்தாலும் மாப்பிள்ளையோட போய் இருக்கிறத விட பையனோட இருக்கிறது பெட்டர்னு அந்த சோமநாதன் ஃபீல் பண்ணதுனால சோமு அப்பாவை நம்ம கிருஷ்ணன் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். எங்க நம்ம அட்லாண்டா தான். ஏன்னா அவர் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாரு. அழகா 2 குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, குழந்தைகளுக்கும் அப்பா துணையா இருப்பாரு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே தனியாக இருக்கு, நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிடுறோமே அப்படி இப்படிலாம் கணக்கு போட்டு அப்பாவை அமெரிக்காவுக்கு வர வைத்து விட்டார் சோமுடைய ஒய்ஃபு ஹேமாவுக்கு உள்ளூர என்னடா இது மாமனார் வந்தா கொஞ்சம் அப்படின்னு யோசிச்சா. இருந்தாலும் பல விஷயங்களை யோசிச்சு குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், குழந்தைகள் ஸ்கூல்லாம் முடிக்கிற வரைக்கும் இருக்கிறது நல்லதுதான். அண்டு என்ன வயசாகி போச்சு அவருக்கு, இனிமே கொஞ்சம் காலம் தானே அப்படின்னு ஓகே அப்படின்னு முழு மனசோட சொல்லனாலும் முக்கால் மனசோட சொல்லிவிட்டாள். சோமநாதன் வந்துட்டார். வந்து ஒரு 10 நாள் ஆச்சு. முதல்ல வந்து 2-3 நாளைக்கு விருந்தும் மருந்தும் 3 days அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பொருந்தும் தானே இது. மருமகள் ஆசாசியா மாமா உங்களுக்கு இது இருக்கு அது இருக்கு எல்லாம் பண்ணா 3 நாள் ஆனப்புறம் மருமகள் கொஞ்சம் அதை கொஞ்சம் நீங்களே எடுத்துக்கலாமே, கொஞ்சம் நடந்தா பிளட் சர்க்குலேஷன் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அழகா அன்பா சொல்ல ஆரம்பிச்சா. இவருக்கு எல்லாமே புதுசா இருந்ததுனால வரைக்கும் ஆமா கரெக்ட் நானே நினைச்சுட்டு இருந்தேம்மா, பெரிய உங்க காரணம் போறதுக்கு காதிலிருந்து எடுத்து ஒரு 1/2 மைல் நடக்க வேண்டியிருக்கேன், காரில் போக வேண்டியிருக்கேன், அங்கெல்லாம் நடந்தாக்க பொறுமையா இருக்கு அப்படிலாம் சொல்லி ரொம்ப குஷியா இருந்தார். எப்படி இனிமே அமெரிக்கா தானே நமக்கு அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா பார்வையில கொஞ்சம் குறைபாடு உண்டு. எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியுது, இவருக்கு கொஞ்சம் மங்கலா தெரியும். அதனால பாதி பார்வை தான் அவருக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பாதி பார்வை சோமநாதனை மாற்றுத்திறனாளின்னு சொல்றதா, இல்லைன்னா ஒருகன் அப்படின்னு சொல்றதா, இல்லைன்னாக்க பாவம் சோமநாதனுக்கு பார்வை கொஞ்சம் கம்மின்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா ஆன் த ஹோல் இஸ் அ குட் மேன், நல்ல மனிதன். பார்வை இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களா அதுவும் தெரியாது.
அதே நேரத்தில் பார்வை இல்லாதவங்களா கெட்டவங்களா அதுவும் தெரியாது. அதனால அவங்கவுங்க படி இருப்பாங்க. ஆனால் இவர் சோமநாதன் நல்ல மனிதன். அண்ட் 2 பொண்ணையும் பையனையும் நல்லா வளர்த்தாரு, எல்லாம் பண்ணாரு. பாதி பார்வை வச்சுக்கிட்டு முக்கால் லைஃபை தள்ளிட்டாரு. அப்படியே ஒரு நல்ல மனிதர். ஸோ இப்போ மருமகள் கொஞ்சம் கொஞ்சமா இதை பண்ணீங்க அதை பண்ணீங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சு அமெரிக்கா லைஃப் எல்லாம் பற்றி சொல்லி நாம தான் இங்கே எல்லாம் பண்ணிக்கணும், நமக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இங்கே வேலையாட்களும் கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சாலும் ஒரு அவருக்கு மினிமம் $15-20 கொடுக்கணும், அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, நமக்கு வர இன்கத்தில் வீட்டுக்கு மார்க்கேஜ் கட்டணும், 2 காருக்கு மாசம் பணம் கட்டணும், அதை கட்டணும் இதை கட்டணும்னு எல்லாத்துக்குமே கட்டணம். காரை கொண்டு போய் நிறுத்த கட்டணம், என்ன கட்டணம் வச்சுட்டானே அதுக்கு. இந்த மாதிரி எல்லாமே செலவு செலவு செலவு. ஸோ அவங்களுக்கு வர வருமானத்தில் அவங்க ஒரு 60% செலவழிச்சு பாக்கி 40% குழந்தைகள் கல்யாணம் படிப்பு கிடப்பதுக்கெல்லாம் சேர்த்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல லைஃப் லீட் பண்ணுறாங்க. அப்படியாக பெருமையான பெருமை நம்ம அங்கிள் சோமுக்கு. சோமு மாமா இருக்காரு. சோமு மாமா சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சார் அமெரிக்காவை. ஒரு 10 நாள் ஆச்சு. குளிப்பாரு ஜாலியா, கடகடன்னு ஒரு பூஜை பண்ணுவாரு, வீட்டை சுற்றி நடப்பாரு, எல்லாம் பண்ணிக்கின்னு பிளட் சர்க்குலேஷன் படிச்சுன்னு வச்சுக்கணும் மருமகள் சொல்லியிருக்காருன்ட்டு. மருமகள் 3 நாள் மாமனார் ரிசர்வேஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. காலைல 8:30 மணிக்கு பறந்தடிச்சு டெஸ்ட் பண்ணி இதை பண்ணி அதாவது அழகா சல்வார் கமீஸோ இல்லைன்னா புடவையோ கட்டுற மருமக ஜம்முன்னு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட்லாம் போட்டுற போது இவருக்கு பிள்ளையா பொண்ணாங்கிறது ஏன்னா பாதி கண்டு தானே தெரியும். பிள்ளையா பொண்ணான்னு தெரியாம என்னடா அப்படின்பாரு. இல்லை டி அப்படின்பா. ஓகே டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புற போது போயிட்டு வரேன் அம்மா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துமா ஜாக்கிரதையா காரெல்லாம் ஓட்டு போயிட்டு வாமா அப்படின்னு அன்பா சொல்லி இருப்பாரு. பையன் வரும்போது வாடி அப்படிம்பாரு. என்னப்பா என்ன போய் வாடிங்கிற? இல்லை பொண்ணு ஒய்ஃபு சூட்டெல்லாம் போட்டு போகிற போது அவளை மாதிரி இருந்தா அவளை டி சொல்லாமல் டா சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஒன்று டா சொல்றதுக்கு பிறகு டி சொல்லிட்டேன். ஐயோ டேடி என்ன டி தானே சொல்ற நீ டேடி சொல்லிட்டியே அப்படின்னு அவர் சொல்ல. அப்பா ப்ளீஸ் பொம்பளை வைக்கிறாத என்ன ஏதோ ஓரளவுக்கு அவ்வளோ மாதிரி அணிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு பையன் சொல்ல. ஓகேடா போடா ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரம் வா, சாயங்காலம் குழந்தைங்கள எத்தனை மணிக்கு வரும்? அது 3:30 மணிக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே அம்மா இதை பண்ணி சொல்லி அப்படின்னு என்ன சொன்னாலும் சொல்லிவிடு. அவன் டெய்லி ஒரு நோட்டு போட்டு வச்சிருவேன். அந்த நோட்டை குழந்தைகிட்ட சொன்ன உடனே ஓகே அப்படின்ட்டு அது பாட்டுக்கு எடுத்து செல்ஃபி சாப்பிடாது. இவர் பாவம் கவலையில் பசியில் இருக்க போகிறது இந்த குழந்தையில சாப்பிட்டீங்களா? ஓ தாத்தா ப்ளீஸ் ஐ நீட் டு டூ மை ஹோம் ஒர்க், டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். என்னடா அது குழந்தைகளை சாப்பிட்டியான்னு கேட்டால் தொந்தரவு பண்ணாதீங்கிறதே அப்படிலாம் நினைச்சுப்பாரு. அப்புறம் சரி இப்போ தானே வந்திருக்கோம் பழகப்பழ எல்லாம் ஓகே ஆகிடும் அப்படின்னு மனசு தேத்திப்பாரு. அன்றைக்கு எல்லாரும் அவசரமாக கிளம்பி போகிற போது ஒரு நோட் வச்சிருந்தா அவருடைய மருமகள். அந்த நோட்டில் முத்தா மருமகள் கையெழுத்தில் எழுதியிருந்தா. அதாவது ஒருத்தர் வராரு, கரெக்டாக 10லிருந்து 10:15 வந்துடுவார், 12 மணி வரைக்கும் வேலை செய்வார், அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். இதை நாங்கள் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, ஆர்டர் கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம், வராது போகிறாரு. அதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், பெல் அடிக்கிற போது போய் பார்த்து கதவை தரங்க. அவர் உள்ளே வந்த உடனே கதவை தாப்பால் போட்டுருங்க. அவர் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லுவார். அப்போது பாய் சொல்லிவிட்டு கதவை சாத்திக்குங்க. இவ்வளோதான் வேலை. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், ஏன்னா ரொம்ப நல்ல கம்பெனி காஸ்கோ அதுலேருந்து வராது, அதனால காசு மிச்சம் சொல்லிட்டு காஸ்கோவில் நாங்கள் ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல. அப்படியா அப்படின்னா எழுதியிருக்காங்க அவங்க. நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். அண்டு ஒரு வெள்ளைக்காரரோ இல்லைனாக்கா ஒரு கருப்புக்காரரோ வருவார், ஆப்பிரிக்கன் அமெரிக்கனும். நீங்கள் கவலைப்படாதீங்க எதை பற்றியும். அவர் வந்தால் கதவை திறந்து விடுங்க போதும். காஸ்கோ அப்படின்னு அவரே சொல்லுவார், காஸ்கோலேருந்து வரேன்னு, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்ல. இவரும் சரி காசு குறைவானு காஸ்கோல ஏதோ வாங்கியிருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அமெரிக்கா மாதிரி கண்ட்ரி உலகத்தில் பார்க்கவே முடியாது. நல்லவங்க, ரொம்ப எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாங்க, எல்லாரையும் மதிக்கிறாங்க. சே எனக்கு கூட நான் வந்தப்புறம் என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு இது வாங்கிட்டானே, அதாவது ஹேண்டிகேப்டு சைன் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு காரில் ஹாப்பியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வேற சொல்லி ஹேண்டிகேப்டு அப்பா அப்படின்னு அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இவங்க எவ்வளோ பண்ணுறாங்க. சே நம்ம நாடு இந்த மாதிரி ஆகக்கூடாதா? நம்ம நாட்டிலையும் 140-150 கோடியில்
ஒரு 10% ஊனமா இருக்காங்க, பாவம் மாற்றுத்திறனாளிகள் அவ்வளவுதான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கைண்ட் சர்வீஸ் கிடைக்கிறது என்னைக்கு தான் கிடைக்க போவோமோ, கிடைக்கும் தெரியலையே. கடவுள் கண்ணை திறக்கணும் அப்படின்லாம் பகவானை சின்சியரா வேண்டிப்பார் பாவம். ஏன்னா அவரே ஒரு மாற்றுத்திறனாளி, அதனால அவருக்கு மாற்றுத்திறனாளிகள் மேல எவ்வளவு பாசம் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கே கண்கணமும் பல மாற்றுத்திறனாளிகளை பார்க்கிற போது ஐயோ, கை காலெல்லாம் இருந்து கூட சில மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிற திறமை நமக்கு இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு கடவுள் ஒரு கதவை அடைத்தாலும் வேறு பல கதவை திறக்கிறாருங்கிறது உண்மை, அது பொய்யே கிடையாது. சரி ரைட், இப்போ கரெக்டா 10-16 என்னடா அது இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு பாவம். அதாவது வயசான காலத்துல எல்லாருக்கும் டென்ஷன் நிறைய வந்துடும். 10 மணிக்கு வரானோ 9:45 இவர் ரெடியா வெயிட் பண்றாரு. எப்போ வந்து கதை பெல் அடிச்சாலும் திறக்கணும்னா அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு பாவம். சோமநாதன், நம்ம சோமு மாமா, அதாவது அவர் கடைசியில பொறுமை இழந்து சரி போன் பண்ணி ஒன்னும் வரலையேன்னு சொல்லலாமா நினைக்கிற போது கரெக்டா மணி 10:14 அப்ப டிங் 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 டிங்னு பெல் அடிக்க ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறாங்க மனுஷன். அதுவும் பாதி கண்டு தான் தெரியும், கீழே விழுந்துட போறாங்கிற கவலை வேற. அவர் அதெல்லாம் மறந்துட்டார். ஏன்னா வந்துட்டார் யாரோ அப்படின்னு ஓடி போயிட்டு கதவை திறக்கிறாரு. கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐ எம் ஃப்ரம் காஸ்கோ, பை நேம் ஜானத்தன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் எதுவுமே எனக்கு புரியல. காஸ்கோ மட்டும் புரிஞ்சுது. அப்ப எழுதி வச்சிருக்காரு காஸ்கோ வரார் ஒருத்தர்னு. காஸ்கோ அப்படின்னார். எஸ் அப்படின்னு அவர் சொல்ல, வெல்கம் வெல்கம் யுவர் மோஸ்ட் வெல்கம் இவர் சொல்ல, அவன் கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கு நான் வெல்கம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு கடை 2 minutes ஐ நீட் டு கெட் ஃபியூ திங்ஸ் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு போனா. என்ன நம்ம தூக்கிட்டு தான் வச்சா போனான். அந்த கிளாஸோட மகிமையை பார்த்து இவர் ஆச்சரியப்பட்டார். சே, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்மளும் வாங்கிக்கணும் அப்படின்னுட்டு. என்ன பார்க்கறதுக்கும் படிச்சுன்னு இருந்தது. அண்ட் அந்த ஆளு கடடன் வேலையெல்லாம் செய்யறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டார். அண்ட் நீங்க போய் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, நீங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, முடிச்சோன்னு அவர் சொல்லுவார்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. மாடியில தான் வேலை அந்த ஆளுக்கு, கீழே ஒன்றும் வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல, இவர் பாட்டுக்கு கிருஷ்ணா ராமான்னு ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அப்பப்போ ஐபோன்ல பாட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கரெக்டா ஒரு 1.5 மணி நேரத்துல அவர் மாடியில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஐ ஆம் டன் அப்படின்னு சொல்ல, இவரு என்னது நோ டன்ங்கிறாரு அப்படின்ட்டு ஓடி போய் பார்த்துட்டு ஓகே see you, I need your signature here இதைய காமிக்க இவருக்கு ஒன்றும் புரியாம பார்க்க சைன் மேன் சைன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, சைனா என்ன சைன் அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் விரலை பிடிச்சு போட சொல்லி ஓஹோ கையெழுத்தா அப்படின்னுட்டு கையெழுத்தை போட்டு அனுப்பிச்சார் அவர். ஒரு இதையும் கொடுத்து அனுப்பிச்சு ஷீட் ஒன்று கொடுத்து என்னெல்லாம் ஒர்க்கு நடந்திருக்கு வைக்கிறது கொடுத்துட்டு போயிட்டான். அண்ட் எல்லாம் ஆல்ரெடி பெய்டு போட்டிருக்கு, அதனால காசு எல்லாம் ஒன்று கேட்குற வேலை கிடையாது, இவங்களையும் கொடுக்க சொல்லலை. போன உடனே அழகா போட்டிட்டு சந்தோஷமா இவருக்கு சே என்ன ஆச்சரியம். ஏன்னா பிகாஸ் இவருக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், மாடிக்கெல்லாம் போகக்கூடாது, பார்வை தெரியாதனால நீங்க பாட்டுக்கு ஒரு 15 படி இருக்கு, உருண்டுட்டீங்கன்னா ஆஸ்பத்திரி அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக வந்த அப்புறம் தான் இந்த ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இவருக்கு மாடிக்கு போக பர்மிஷன் இல்லை. இவருக்கு கீழே ஒரு பெட்ரூம் ஓரமா இருக்கு சின்னதா, அதில் தான் இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவர் சாயங்காலம் எப்போ வருவாங்க என்னன்னு கேட்டு வெயிட் பண்றாரு. உடனே ஒரு 5:30 மருமக வந்துட்டா. பையனும் பின்னாடியே வால் மாதிரி வரான். அதாவது அவங்க 2 பேருக்குள்ள எப்படி இன்னும் ஒற்றுமே தெரியாது. பல நாளைக்கு அவ கார் வந்தனுக்கும் அடுத்த ஒரு 2 minutesக்குள்ள அவங்க கார் வந்தனுக்கும் 2 பேரும் உள்ள வந்து ஏதோ அவாஸ் யுவர் டே அவாஸ் யுவர் டே அப்படிலாம் கேட்க அணி கிரியில பேசுற போது இவருக்கு ஆகா என்ன அன்பா இருக்காங்க நம்ம மருமகளோ பையனோ அப்படின்னா சந்தோஷப்பட்டு பாரு. இந்த மாதிரி தான் ஒய்ஃப்ட்ட இல்லையே அப்படிங்கிற வருத்தமும் உண்டு அவருக்கு பாவம். எனிவே இப்போ டூ லேட், அவங்க மேல போயிட்டாங்க. இதையாவது பார்த்து சந்தோஷப்படுவோங்கிற போது அன்னைக்கு மருமக வந்த உடனே காஃபியை போட்டுக்கிட்டு தலைமணிக்கு ஒரு நல்ல காஃபி கூட எனக்கு நீங்களும் கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா பாபான்னு கேட்க ஒரு 1/2 டம்ளர் குடும்பம்னு சொல்லி அவரும் வாங்கி குடிக்கிற போது ஸோ அந்த ஆள் வந்தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. பிரச்சனை இல்லையா, நான் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டேன்மா, அமெரிக்கா தான் என்ன இப்படி என்ன அப்படின்னு கேட்க, நீ அந்த நோட்டு போட்டு வச்சிருந்திய அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஐயோ எப்படி அந்த ஆள் வந்து வேலையெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து கடகடன்னு ஒரு வேலையை பண்ணி கரெக்டா ஒரு 1 hour and 10 minutes முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவரு. அவர் பேர் என்ன சொன்னாரு, ஜனார்தன் தான் சொன்னாரு. ஜோனத்தன் அப்படியா ஜோனத்தனா, சரி ரைட் ஓகே, அவரோட பூர்வீகம் போன ஜென்மத்தில் நம்ம ஊரா இருக்கும், ஜனார்தன் மாத்தி ஜோனத்தன் வச்சிருந்து கேட்பாரு அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணும், டேய்
நீ கல்டா எப்படியாவது எனக்கு அந்த ஆள் போட்டிருந்த கண்ணாடி வரண்டா. என்னது அந்த ஆள் போட்டிருந்த கண்ணாடியா? ஒருவேளை அவன் மறந்துகிறது வச்சுட்டு போவானு பார்த்துட்டே இருந்தேன். ஆனா கண்ணாடியை கைட்டவே இல்லை, அப்படியே போட்டுட்டு இருக்கான். கூலிங் கிளாஸ் கண் கிளாஸ் அப்படி சொல்ல அவன் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வேணும்? என்னடா நீ முட்டாள்தனமா பேசுற? அவா என்ன சொல்றீங்க? அவனே ஆபீஸ்ல இருந்து வந்தவன எப்படிலாம் சொல்றீங்க? என்னம்மா நீ ஏன் சொல்லுமா, நீ என்ன எழுதிருந்த நோட்ல? இன்னைக்கு காஸ்கோல இருந்து யாரோ வராங்க, பிளைண்ட்ஸ் மேன் அப்படின்னு சொன்னியா இல்லையா? ஆமா, பிளைண்ட் மேன் படிச்சுன்னு எல்லாம் தெரியறது, கடற்கரை வேலையை பண்றாருன்னா என்ன அர்த்தம்? கண்டு தெரியாத ஒரு ஆளுக்கு அந்த கண்ணாடியில தான் எனக்கு சேஷம் இருக்கு. நான் கூட கேட்கலாமா நினைச்சேன், பட் அவர் பேசுற பாஷை எனக்கு புரியல. நான் கேட்டு பதில் சொல்லி நான் புரிஞ்சுட்டேன்னு நினைச்சேன். அப்படின்ன உடனே மருமக விழுந்து 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 வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ மாவா இப்படி நினைச்சுட்டீங்களா நீங்க தப்பா அப்படின்னு சொல்ல, அவருடைய பையன் என்ன 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 சிரிக்கிற அப்படின்னு கேட்க, பாருங்க காஸ்கோல போன மாசம் நம்ம இந்த பிளைண்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணோம் ஜன்னலுக்கு. அந்த பிளைண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தான். அதைத்தான் நோட்டு போட்டிருந்தேன். இந்த மாதிரி பிளைண்ட் மேன் வருவான், அந்த வருஷம் தயவு செய்து அதான் திறந்து விடுங்க, நீங்க வேற செய்ய வேணாந்து. அத இவரு பார்வை இல்லாத ஒருத்தன் வரான் நினைச்சுக்கிட்டு அவன் போட்டிருக்கிற கண்ணாடியில் தான் விசேஷமே இருக்குன்னு அந்த கண்ணாடி வந்து படம் பிடிக்கிறார் அப்படின்னு விழுந்து 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 2 பேரும் சிரிக்க, பசங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஓடி வந்து தாத்தாட்ட பழக ஆரம்பிச்சிருச்சுங்க. தாத்தா 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 பிளைண்ட்னா கண் எது தாத்தா? ஜன்னல் தாத்தா, ஜன்னலுக்கு கண்ணாடி போட்டு விடுவான் வந்து அப்படி இப்படின்னு தெரிஞ்ச தமிழை காப்பதுக்கார சொல்ல, குழல் இனிது யாழ் இனிது மயிலைச்சல் கேளாத ஒரு குரல் உங்களுக்கு ஞாபகம் வர, பேரம்பத்தியை கட்டிக்கிட்டு ஐயோ அதுவா நான் என்ன மாதிரி ஒருத்தன் வரா போல் நினைச்சிட்டேன். கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.